கிறிஸ்துவலே மிகவும் பிரியமானவர்களே, 18/12/2023 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலைக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலலாம் தெய்வீக மகிமை இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியத்திலெல்லாம் தெய்வீக ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நிறைவானவருடைய நன்மைகள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்திரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் நன்மை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. சங்கீதம் 37:4 இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, இவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாஞ்சையுமே நிறைவேற்றி சகல ஆசீர்வாதத்தையும் இவருடைய வாழ்க்கையில தாங்க. உடைய நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போ ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 18/12/2023 இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனுடைய கரமைகளோடு இருப்பதாக வியாதியோ துன்பமோ துயரமோ வரக்கூடாது தகப்பனே. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். வருகிற 22ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கான கிறிஸ்மஸ் விழாவுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நன்மை இருக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், வருகிற ஜனங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை படணும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.